பல ஆய்வுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை நான் பேசுறேன். நான் தயவு செய்து பேரண்ட்ஸ் புக் பண்ணும்போது கல்யாண மண்டபத்தை ஆய்வுக்கு உட்பட்டு பணத்தை கட்டுங்க. ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன்னா, தவறான விஷயம் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்துல கல்யாணமான விஐபிஸ், அட்வொகேட், ஆடிட்டர், தொழிலதிபர் சொல்றதே கஷ்டமா இருக்கு. விவாகரத்து நிறைய நடந்திருக்கு. என்ன சார் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம்னா 100% இதுவும் ஒரு காரணம். கிருஷ்ணகிரி பக்கத்துல கார் பார்க்கிங் மேற்கு பகுதியில் போட்டுட்டார். வடகிழக்கு பகுதியில் கல்யாண மண்டபத்தை வச்சுட்டார். நகை நட்டு திருடு போகுது. ஹை லெவல் மிஷினு, வெயிட் மிஷினு, அதை எல்லாமே சவுத் வெஸ்ட் ஏரியாவில் தான் மிஷினரிஸ் இருக்கணும். இதெல்லாம் ரெடி ஆகி உற்பத்தி ஆகி வர பொருள் மெட்டீரியல் நார்த் வெஸ்ட்டுக்கு கொண்டு போய் வச்சிடணும். பேசிக்கலி சொல்கிறேன், எங்கே இருக்கணுமோ அங்கங்கே அந்தந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வாஸ்து சம்பந்தமாக என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கமர்ஷியலாக போகும்போது நம்ம ரெசிடென்ஷியல் இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம், எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிறோம். ஸோ கமர்ஷியலாக போகும்போது ஒரு ஆஃபீஸு, இண்டஸ்ட்ரீஸ், மேரேஜ் ஹால், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுலலாம் வாஸ்து இருக்கா? அப்படி ஒரு கொஷின் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட. ஸோ இதில் என்ன இருக்குது, இதில் எதுனா சொல்யூஷன், ரெமிடி எது இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நல்ல கேள்வி. கல்யாண மண்டபம் முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல லட்சம் இன்னைக்கு மண்டபத்துக்கோட ரெண்ட் இருக்கு. இன்னைக்கு பேரண்ட்ஸ் பல கல்யாணம் பண்ணிட்டு பலவித பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இது இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்குது. கல்யாண மண்டபத்துக்கு நான் எடுத்த ஆராய்ச்சி மிகப்பெரிய ஒரு விஷயம் எடுத்திருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, கல்யாண மண்டபம்னா எப்படி இருக்கணும்ன்றது ஒரு கணக்கு இருக்கு. அந்த மணமேடை எங்க இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் கிழக்கு பகுதியில் மணமேடை இருக்கவே கூடாது. மேற்கு பகுதியில் மணமேடை இருந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். தாலி கட்டுற மணமேடைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி தெற்கு பகுதியில் மணமேடை இருந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். இதுதான் சில கல்யாண மண்டபத்தில் தவறுதலாக போயிடும். கிழக்கு பகுதியில் போய் வச்சுருவாங்க, வடக்கு பகுதியில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி மணமேடையில் இருந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, பல ஆய்வுகளுக்கு எடுத்த விஷயம் இருக்குது. ஒன்று. அதே மாதிரி கல்யாண மண்டபம், வீடு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கார் பார்க்கிங், கல்யாண மண்டபோட கார் பார்க்கிங்கு மேற்கு பகுதியை அதிகமாக இடத்த விட்டுட்டு வடக்கு கிழக்கில் போய் மண்டபத்தை வச்சுடுவாங்க. இதுவும் மிகப்பெரிய தவறு. தென்கிழக்கு மூலையில் இருக்க வேண்டிய சமையல் அறை வீட்டுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மண்டபத்துக்கும். ஆனால் சில கல்யாண மண்டபத்தில் நான் பெரிய லெவல் கல்யாண மண்டபம்லாம் பார்த்துருக்கேன், ஆய்வு பண்ணியிருக்கேன். வடகிழக்கில் போய் கல்யாண மண்டபம் இருக்குது. வடகிழக்கில், நார்த் ஈஸ்டில் வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்துல போயிட்டு கல்யாண மண்டபத்தை சமையல் அறையை வச்சுருக்காங்க. இது மாதிரியும் தவறு, வைக்கக்கூடாது. இப்போ இந்த மேடை இந்த மாதிரி மாறி இருக்குது. கல்யாண மண்டபமே இந்த தவறுதலாக இருக்குது. தெற்கு பக்கத்தில் நிறைய இடைவெளி விட்டுருக்காங்க, மேற்கு பகுதியில் நிறைய இடைவெளி விட்டு இந்த மாதிரி கச்சேரி மேடைன்னு சொல்லக்கூடிய மணமேடை, தாலி கட்டக்கூடிய இடங்கள் மாறி இருக்கும் பட்சத்தில் என்னமாகும், அந்த இடமே வாஸ்துப்படி கோளாறாக இருக்கிற இடத்துல இருந்தால் என்ன ஆகும்னா, நான் எடுத்த ஆய்வில் பெரிய பெரிய நடிகர்கள் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கல்யாண மண்டபம் கட்டிவிட்ட வருமானம் பார்க்கக்கூடிய நடிகர்கள் இருந்து பார்த்துருக்கேன். பாரம்பரியமாக இருக்க தொழில் பண்ணுற கல்யாண மண்டபமும் பார்த்துருக்குறேன். எல்லாமே அவங்க சொன்னால் கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்கிறாங்களா இல்லை வருத்தப்படுறாங்களா? தயவு செய்து பேரண்ட்ஸ் புக் பண்ணும்போது தயவு செய்து கல்யாண மண்டபத்தை ஆய்வுக்கு உட்பட்டு பணத்தை கட்டுங்க. ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன்னா, பல ஆய்வுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். நான் இப்போது நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு உதாரணத்துக்கு 3 மண்டபம் நான் சொல்ல போகிறதில்ல பேரை, அது நல்லா இருக்காது. நான் பார்த்த விஷயத்தில் அந்த குறிப்பிட்ட இப்போ நான் சொல்லக்கூடிய தவறான விஷயம் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் கல்யாணமான விஐபிஸ், அட்வொகேட், ஆடிட்டர், தொழிலதிபர், இந்த மாதிரி கல்யாணமான மணமக்கள், என்னடா இது சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது, விவாகரத்து நிறைய நடந்திருக்குது. என்ன சார் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம்னா 100% இதுவும் ஒரு காரணம். கல்யாண மண்டபம் சரியான சென்டிமெண்ட்டான கல்யாண மண்டபம் இருக்குது.
அதனாலேயே சில பேர் கோயிலில் தாலி கட்டி கல்யாணம் முடிச்சுட்டு ரிசப்ஷன் மட்டும் வச்சவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி கல்யாண மண்டபத்தில் பண்ணும்போது நான் நிறைய ஆய்வு பண்ணேன். ஒரு குறிப்பிட்ட கல்யாண மண்டபம், ரொம்ப ஃபெமிலியரான கல்யாண மண்டபத்தில் நிறைய இந்த டைவர்ஸ் மேட்ரு நிறையா நடந்தது. அப்போ கணக்கெடுக்க போது இந்த இடத்துல தானே நடந்தது அவங்க கல்யாணம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது, ஆமாம் இங்கே நல்லா பெரிய லெவலாக பண்ணாங்களே, பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி விவாகரத்து இது இருக்குது. இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண மண்டபத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது சிசிடிவி இருக்குது. இப்போ இருக்க லேட்டஸ்ட் கல்யாண மண்டபத்தில் ஏசி குளிரூட்டப்பட்ட இடங்கள் 20 ரூமு கொடுக்குறான், அதெல்லாம் இருக்குது, ரைட்டு. இப்போ சமீபத்தில் பத்திரிகை செய்தி, நம்ம தொலைக்காட்சி செய்தி, நான் எடுத்த ஏற்கனவே நான் பல சேனல்களில் இதை பற்றி பேசியிருக்கேன், நிறையா ரெஸ்பான்ஸ் வந்திருக்குது. என்னன்னா, ஒரு கிருஷ்ணகிரி பக்கத்தில் நான் ஏற்கனவே நம்ம சென்னையிலே இந்த மாதிரி விஷயத்தில் நடந்த ஒரு சம்பவமும் பேசியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சம்பவம் சொல்கிறேன். மேற்கு பகுதியில் நான் சொன்ன மாதிரி இடைவெளி கார் பார்க்கிங் உள்ள கல்யாண மண்டபத்தை மேற்கு பகுதியில் நிறைய இடம், அதை ஒரு நிலத்தில் ஒரு கல்யாண மண்டபம் பண்ணியிருக்காரு. கார் பார்க்கிங் வந்து மேற்கு பகுதியில் போட்டுட்டார். சரி, ரைட்டு. வடகிழக்கு பகுதியில் கல்யாண மண்டபத்தை வச்சுட்டார். தெற்கும் மேற்கும் இடம் இருக்குது. என்ன சார் ஆகும் இந்த டைவர்ஸ் இல்லாமல்? இந்த மேற்கு பகுதி குறிப்பாக இடம் அதிகமாக இருக்கும்போது நகை நட்டு திருடு போகுது. அந்த உறவினர்கள் அஜாக்கிரதையினாலேயோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் கல்யாண வேலையில் இருக்கும்போது அவங்க நகையை பறி கொடுத்துட்றாங்க. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பையன் தூண்டுதல் பேரில், அதாவது அவன் காதலன், ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, 21 வயது பொண்ணு, கிருஷ்ணகிரியில் நடந்த விஷயம் இது. 21 வயசு, பண தேவைக்காக நகையை அந்த மண்டபத்தில் திருடி, இது வந்து தெரிஞ்சு காவல் நிலையத்துக்கு போயிட்டு ஏமா எடுத்தன்ற பேசும்போது, இல்லை எனக்கு அந்த பணம் தேவை, இந்த இவன் சொல்லிட்டான், என்னோட லவர் கேட்டான்னு சொல்லி திருடி மாட்டிக்கிட்டாங்க. அதை நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுறோம் வாஸ்து ரீதியாக. எனக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை விட்டு என்ன எதிர்பார்ப்போம்னா, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மண்டபம் எதுவுமே ஒரு விஷயத்தை 19 நான் பேசவே மாட்டேன், ஆய்வு பண்ணி இதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக அந்த நகையை திருடின பெண்ணோட மண்டபத்தை பார்க்கும்போது மேற்கு பகுதி இடைவெளி அதிகமாக இருக்குது, இது திருடப்பட்டு அப்புறம் அது சட்டம் அதுக்கு இது பண்ணுது. இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கல்யாண மண்டபத்தை ரொம்ப ரொம்ப கவனப்படுத்தணும். ஒன்று, இப்போது இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ சமீப காலத்தில் ஒரு வருடம் 6 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து செய்தி பெரிய விஷயமாச்சு. இந்த ரித்தன்யான்ட்டு ஒரு பொண்ணு வந்து இறந்து போச்சு. அது கல்யாணம் பண்ணி அந்த ஆப்போசிட் இருக்கிறவங்க அந்த பையனால் கொடுமையில் இறந்து போச்சு. சரி, ஏன் இது இவ்வளோ கொடுமையில் இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு தெரிஞ்ச ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு நபர், எனக்கு வேண்டியப்பட்ட நண்பர் ஒருத்தர் இருக்கார், வாஸ்து ஜோதிடம் நியூமராஜ்லாம் பார்க்கக்கூடிய. சார் நீங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருந்தீங்க, இந்த காம்பவுண்டு வாலில் சுற்றுச்சுவரில், நான் தான் முதல்ல அதை பேசுனது, சுற்றுச்சுவரில் பார்பெண்டிங் கம்பி, இந்த பாட்டில் பீஸ் வச்சுருப்பாங்க காம்பவுண்டு வாலில், அது வந்து இந்த திருடர்கள் வரக்கூடாது, இந்த சின்ன சின்ன பசங்க பால் அடிச்சுட்டா எகிரி குச்சிடக்கூடாதுன்னு அது ஒரு சேஃப்டிக்காக வச்சுருவாங்க. சில ஸ்கூல் காலேஜில் வச்சுருப்பாங்க, பல பங்களா வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க சேஃப்டிக்காக. ஆனால் 100% அது நெகட்டிவ், அது வைக்கவே கூடாது. இந்த முள்ளு கம்பி, துரு பிடிச்ச முள்ளு கம்பியோ பாட்டில் பீஸோ எக்காரணத்தை கொண்டும் சுற்றுச்சுவரில் வைக்காதீங்க. அது வச்சிங்கன்னா நற்தேவதை துர்தேவதை 2 தேவதையில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த தேவதையுமே வராது, அது ரொம்ப நெகட்டிவாகிடும். இது வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சில சைட்லேயே, நான் பண்ண இடத்துலையே ஒரு இடத்துல இஷ்யூ ஆகி வீட்டுக்காரருக்கும் நம்ம குடியிருப்பு வாடகைதாரருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த ஆள் கடைசி வரையும் காலி பண்ணாமே இருந்துட்டான், வீடு வாடகைக்கு இருந்தவன். பல பிரச்சனை, அவன் அரசியல் பலத்தில் இருந்து போய் இவருக்கு லீஸு காசை கொடுக்க முடியாது, வாடகை கொடுக்கும், பல பிரச்சனை இது. அப்போ அந்த வீட்டுக்கு நான் வாஸ்து போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என் கண்ணில் தென்பட்ட விஷயமே வடகிழக்கில் முள்ளு கம்பி பாட்டில் பீஸ். முதல்ல இதை எடுங்க, எல்லாமே சரியாகும்னு சொல்லி அதை சரி பண்ணி பல விஷயம்லாம் கரெக்ட் பண்ணி அந்த காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை நாங்களே பண்ணி காலி பண்ண வரலாறும் உண்டு. அப்போ வாஸ்துல இதெல்லாம் இருக்கான்னா 100% இருக்குது. ரித்தன்யா வீட்டில் இது இருந்தது, இது ஒரு பாயிண்ட்டு. அந்த கோயம்புத்தூர் திருப்பூரில் அந்த ரித்தன்யா வீட்டில் இது இருந்தது. அதனால் வாஸ்து வந்து எந்த இடத்துல எப்படி வேணால் வேலை செய்யும். தப்பான
ரீதியாக பண்ணும்போது அங்கே நெகட்டிவ் ஆகிடும். அது பல விஷயங்கள் இருக்குது, வித்தனியா மேட்ரு. ஆனால் இதுலேயும் அந்த பொண்ணோட வீட்டில் இது இருந்திருக்குது, ஆய்வுக்கு எடுக்கப்படும் போது இருந்திருக்கு இந்த மாதிரி விஷயம். இப்போ கல்யாண மண்டபத்தில் மேற்கு பகுதி தெற்கு பகுதி காலியாக இருக்கக்கூடாது. மணமேடை கிழக்கு பார்த்து மேற்கு பகுதியில் இருக்கணும், வடக்கு பார்த்து தெற்கு பகுதியில் மணமேடை இருக்கணும். இது உல்டாவாக இருக்கும் பட்சத்தில் நெகட்டிவாகவே எல்லாமே மாறிடும். இது கல்யாண மண்டபத்துக்கு. ரைட். இப்போது ஒரு ஃபேக்ட்ரி, கமர்ஷியல் பில்டிங், ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேக்ட்ரினா எப்படி இருக்கணும்? ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரினா ஒரு உற்பத்தி பொருள் எங்கே உற்பத்தி பண்ணணும், எந்த இடத்துல உற்பத்தி பண்ண பொருள் எங்கே இருக்கணும், இதுதான் ஃபேக்ட்ரிக்கு உண்டான ஒரு விஷயம். அது எப்படி சேல்ஸ் ஆகணும் என்னன்றது. அப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒன்றுன்னா அது என்னன்னா கிழக்கு பகுதியை அந்த கண்டெய்னர் போகிற மாதிரி பாதையை உருவாக்கிக்கணும். ரிசப்ஷன் என்று சொல்லக்கூடிய வரவேற்பு, ஒரு ஆஃபீஸு, அக்கௌண்ட்ஸு, ரிசப்ஷனு, ஜென்ரல் மேனேஜரு, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரிக்கு, ஒரு ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் கம் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் எங்கெங்கே உக்காரணும், இந்த மாதிரி பல விஷயம் அடங்கியிருக்குது. நார்த் ஈஸ்டில் ரிசப்ஷனு, அக்கௌண்ட் செக்ஷனில் நார்த்தோட மிடில், சவுத் வெஸ்டில் அந்த ஓனரோடைய ரூம், எம்டி ரூம்னு சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு பக்கத்தில் சவுத்தோட மிடில், சவுத் வெஸ்டில் அந்த ஓனரோடைய ஆஃபீஸ், அது பக்கத்தில் ஜிஎம், இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கணும். சரி, ப்ராடக்ட் இதெல்லாம் எங்கே வைக்கிறது? உற்பத்தி மிஷினு, ஹை லெவல் மிஷினு, வெயிட் மிஷினு, அதை எல்லாமே ஜோன் எங்கே இருக்குன்னா சவுத் வெஸ்ட் ஏரியாவில் தான் மிஷினரிஸ் இருக்கணும். உற்பத்தி பொருள் அங்கேருந்து தான் மேனுஃபேக்சரிங், வெயிட் அண்ட் மிஷின் எல்லாம் அங்கே கொண்டு போயிடணும். இந்த ஜோனில் தான் இருக்கணும். இதெல்லாம் ரெடி ஆகி உற்பத்தி ஆகி வர பொருள் மெட்டீரியல் எங்கே வரணும்னா நார்த் வெஸ்ட்டுக்கு கொண்டு போய் வச்சிடணும். நார்த் வெஸ்ட்டில் வைக்கும்போது அங்கேருந்து தான் டெலிவரி ஆகணும். அது வடமேற்கு பகுதி தான் வெளியேற்றக்கூடிய பகுதி. அப்போ அங்கே வைக்கும்போது உங்களுக்கு வியாபாரமும் பெருகும், விருத்தியாகும். இது அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். இது ஃபேக்ட்ரிக்கு உண்டான விஷயங்கள். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இதே தான் கமர்ஷியலுக்கும். இது எல்லாமே ஒரு விஷயம் எல்லாமே வாஸ்து சாஸ்திரத்தில் அதை தான் நான் பேசிக்கலி சொல்கிறேன். எங்கே இருக்கணுமோ அங்கங்கே அந்தந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.